எழுதிய சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் எடுங்க. யோவான் எழுதிய சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். யோவான் 7ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் வாசிங்க. அவரால் வந்திருக்கிறபடியினாலும், நான் அவரால் வந்திருக்கிறபடியினாலும், அவர் என்னை அனுப்பி இருக்கிறபடியினாலும், அவர் என்னை அனுப்பி இருக்கிறபடியினாலும் நானே அவரை அறிந்திருக்கிறேன் என்றார். ஆமென். நானே அவரை அறிந்திருக்கிறேன் என்றார். ஒரு முறை கூட எல்லாரும் சேர்ந்து படிப்போம். நான் அவரால் வந்திருக்கிறபடியினாலும், அவர் என்னை அனுப்பியிருக்கிறபடியினாலும் நானே அவரை அறிந்திருக்கிறேன் என்றார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு பிதாவாகிய தேவனை குறித்த தெளிவான அறிவு இருந்தது. இந்த உலகத்தில் ஆமென் ஸ்தோத்திரம், பிதாவாகிய தேவனை குறித்த அறிவு இயேசுவுக்கு இருந்தது அப்படின்னு நம்ம படிக்கலாம். ஆண்டவர் இயேசு அப்ப நீங்கள் திருத்துவத்தை குறித்து படிக்கும் பொழுது தேவன் தான் மனிதனானார், தேவன் தான் மனிதனானார். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். இது வேதம் நமக்கு சொல்லுகிற உண்மை. ஆனால் வேதம் சொல்லுகிறது பிள்ளைகளே, பிதாவை பிதா ஸ்தானத்திலும் இயேசுவை குமாரன் ஸ்தானத்திலும் ஆவியானவரை ஆவியானவரின் ஸ்தானத்தில் வைத்து நாம் பேசுகிறோம். இயேசு தேவகுமாரனாகவும் இருந்தார், அதே நேரத்தில் அவர் யாராகவும் இருந்தார், மனுஷகுமாரனாகவும் இருந்தார். அப்போ மனுஷகுமாரனாகி இருந்த இயேசுவுக்கு பிதாவாகிய தேவனை குறித்த தெளிவான அறிவு இருந்தது. ஒரு அல்லேலூயா. நீங்க நல்லா கவனிக்கணும். அதனாலதான் பிதாவை இந்த உலகத்துல எவ்வளவு டீப்பா நமக்கு சொல்ல முடியுமோ அவர் சொல்லி கொடுத்தார். தோத்திரம். பிதாவை தவிர வேலையை யாருக்கும் தெரியாது அப்படின்னு இயேசு சொல்லுவார், தான் வருகிற வேலையை. ஆனா ஆவியானவரை குறித்து சொல்லும் பொழுது அவர் தேவனுடைய ஆழங்களை அறிந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லுவார். ஆனா இயேசு சொல்லுகிறார், ஆமென், அவரால் வந்திருக்கிறேன். 2, அவர் என்னை அனுப்பி இருக்கிறபடியினால் நானே அவரை அறிந்திருக்கிறேன். பிதாவாகிய தேவனை இயேசு அறிந்த மாதிரி வேற யாரும் அறியலையாங்க. அல்லேலூயா. இயேசு அறிந்த மாதிரி பிதாவாகிய தேவனை யாரும் அறியல, யாரும் அறியல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதாவது நீங்க ஒன்று புரிந்து கொள்ளணும், இயேசு பிதாவாகிய தேவன் என்று சொல்லுகிற ஒரு கேரக்டரை எப்படி அறிந்திருந்தார் என்பதை வேதத்தில் நம்ம படிப்பதற்கு ஒரு சில வார்த்தைகளை நம்ம துரிதமா நம்ம படிப்போம். ஆனா ஒரு சில வசனங்களை எழுதிக்கிடுங்க. 8ஆம் அதிகாரம், யோவான் 8ஆம் அதிகாரம் 55ஆம் வசனம். யோவான் 8:55 படிங்க. ஆயினும் நீங்கள் அவரை அறியவில்லை, நீங்கள் அவரை அறியலே, நான் அவரை அறிந்திருக்கிறேன், நான் அவரை அறிந்திருக்கிறேன். அவரை அறியேன் என்று சொல்வேனாகில், நான் அவரை அறியேன் என்று சொல்வேனாகில், உங்களைப் போல நானும் பொய்யனாய், உங்களைப் போல நானும், சொல்லுங்க, உங்களைப் போல நானும் பொய்யனாயிருப்பேன். அவரை நான் அறிந்து அவருடைய வார்த்தையை கை கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. ஆமென். அப்ப இயேசு கிறிஸ்து பிதாவை குறித்த அறிவை எவ்வளவு டீப்பா நமக்கு சொல்லி தருகிறார். நீங்கள் அவர் அறியல, ஆனா நான் அவரை என்ன செய்திருக்கிறேன், அறிந்திருக்கிறேன். அவரை அறியேன் என்று நான் சொல்லுவேனானால் நானும் யாரா இருப்பேன், ஆனா பொய்யனா இருப்பேன்னு சொல்லி இருக்கலாம். உங்களை போல பொய்யனா இருப்பேன்னு சொல்லிட்டு பார். அதுல எனக்கு ஒரு சின்ன வருத்தம் இருக்கு. இதெல்லாம் நம்ம அவர்கிட்ட போய் கேட்கணும். நானும் பொய்யனாக இருப்பேன் அப்படின்னு காமனா சொல்லி இருக்கலாம். அதுல நம்மளையும் சொருகிறார்ல. நல்லா கவனிக்கணும், நல்லா கவனிங்க. உங்களை போல நானும் யாரா இருப்பேன், பொய்யனா இருப்பேன். தோத்திரம். அவரை நான் அறிந்து அவருடைய வார்த்தை என்ன செய்கிறேன். அல்லேலூயா. பிதாவாகிய தேவனை குறித்த தெளிவான அறிவு யாருக்கு இருந்திருக்கிறது. அல்லேலூயா. அப்ப பிதாவை அறியணும்னா நம்ம யாரை பிடிச்சா போதும்,
நீங்க இயேசுவினிடத்தில் நெருங்கி போய் அவரிடத்துல கிட்ட போய் அவரோடு நீங்க பழகினீங்கன்னா நீங்க சிம்பிளா யாரை அறிஞ்சிட முடியும். ஏன்னா இந்த பிதாவை அறிவதற்கு மோசே ஒரு முறை முயற்சி பண்றார். முயற்சி பண்ண உடனே ஆண்டவர் சொல்றார், ஸ்தோத்திரம், என்னை பார்த்தா ஒருவேளை என்ன செய்வதில்லை, சுரோட இருக்கிறதில்லை ஆன்றார். அப்போ பிதாவை ஒருவன் நேரடியாக அறிந்து கொள்ள முடியாது. அதனால அவரை அறிவதற்கு இன்னொருவர் தேவைப்படுகிறார். அவருக்கு நம்ம யாரை பிடிக்கலாம்? இயேசு. ஏன்னா அவர் அறிந்தது போல பிதாவை வேற யாரும் அறியலையா. அல்லேலூயா. நம்ம இயேசுவுக்காக ஒரு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. அல்லேலூயா. இப்போ பரலோகத்துல நான் இப்படி இமேஜினேட் பண்றேன். இது பைபிள்ல எங்க இருக்குன்னு கேட்கப்படாது. பிதா எங்க இருக்கிறார்? சிங்காசனத்தில் இருக்கிறார். குமாரன் எங்க இருக்கிறார்? வலது பாரிசத்தில். அவர் கண்ட சொப்பனம் யார் கண்ட தரிசனம்? ஸ்தேவான் தரிசிக்கிறார்ல, பிதாவின் வலது பாரிசத்தில் இயேசு நிற்கிறதை. அப்ப இயேசு வலது பாக்கத்தில். இப்போ இயேசு கிறிஸ்துவும் பிதாவும் இப்ப பரலோகத்தில் என்ன பேசுறாங்க? பிதா லைட்டா இயேசுவை பார்த்து சொல்லுங்க, நம்மளை பத்தி தான் பேசுறாங்கடா. இல்லை, இப்போ நம்ம யாரை பத்தி பேசிட்டு இருக்கிறோம்? பிதாவையும் இயேசுவையும் குறித்து பேசுறோம். இயேசுவை குறித்து பேசுறோம். இப்ப நம்ம அவங்க ரெண்டு பேர். ஏன்னா பிதாவை இயேசுவை போல யாரும் என்ன செய்யல, அறியவில்லை என்று அவங்கள ரெண்டு பேரையும் குறித்து பேசும்போ நான் நினைக்கிறேன் இங்க ரெண்டு பேரும் குசு குசுன்னு பேசிக்குவாங்க. இங்க சிலர் பேசுவாங்கல்ல, நான் முக்கி படாத பாடுபட்டு பிரசங்கம் பண்ணும்போ இவ லைட்டை தட்டிட்டு இந்த சாரி எங்க எடுத்தேன்னு இல்லையா? நம்ம எங்க எப்படியாவது குடும்பம் விடுதலை பெறாதா, கடன் மாறாதா, இவன் வெளியே வரமாட்டானா, இவனுக்கு நன்மை நடக்காதா, இவனுக்கு எப்படியாகிலும் அறிவு வராதா சுவாமி அப்படின்னு படாத பாடு நம்ம பட்டா அவ பேசிப்பா, இனி இருக்குமா இதுதான் கடைசி சாரியான்னு கேட்பான். அல்லேலூயா. அப்போ இங்கேயே அப்படி உங்களை இல்லடா பொதுவா சொல்லுதே. அப்போ நீங்க கவனிக்கணும். இப்ப நீங்க கோவப்படுறது எனக்கு தெரியுது. சாரி தான் சொல்லணுமா, பேண்ட் சொல்லப்படாதான் அப்படி வச்சுக்கோ. அப்போ பரலோகத்தில் இயேசுவும் பிதாவும் ஒருத்தர் பேசிக்குவாங்க. ஐயா நம்மளை குறித்து தான் பேசுறாங்க. என்ன பேசுறாங்க? நான் அவரை அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. இயேசுவை போல பிதாவை அறிந்த வேறு ஒருவனும் இல்லை. அல்லேலூயா. ஒருவரும் இல்லை. இன்னும் படிங்க 11ஆம் அதிகாரம் 42ஆம் வாக்கியம். 11ஆம் அதிகாரம் 42ஆம் வாக்கியம். யோவான்டா. நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று. பாருங்க, நீ எப்பொழுதும் சொல்லுங்க, எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. எனக்கு தெரியும் நான் எப்ப கூப்பிட்டாலும் ஏன்னு கேப்பியேன். அப்ப இயேசு கிறிஸ்துவுக்கு பிதாவை குறித்திருந்த அறிவு, நான் எப்பொழுது கூப்பிட்டாலும் எனக்கு பதில் தருவீர், என கூப்பிடுதலுக்கு பதிலை தருவீர் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீர் என்னை அனுப்பினதை சூழ்ந்திருக்கும் ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக அவர்கள் நிமித்தம் இதை எனக்கு தெரியும். இதை ஏன் வாயால சொல்லுதேன்னு தெரியுமா? அப்படியாகில இவர்களுக்கு நம்ம ரெண்டு பேருக்கு உறவு இருக்கிறது ஒண்ணு தெரிய வரட்டுமேன்ட்டது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஓகே, இது ஒரு அறிவு. இன்னொரு வார்த்தையை படிங்க. இன்னொரு வசனம் 17ஆம் அதிகாரம் யோவான்ல தான் நிக்கிறேன், வேற எங்கேயும் போகல, நமக்கு நேரம் இல்லை. 17ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். நீதியுள்ள பிதாவே, உலகம் உம்மை அறியவில்லை. எப்படி உலகம் உம்மை அறியவில்லை, நான் உம்மை அறிந்திருக்கிறேன். நீர் என்னை அனுப்பினதை இவர்களும் அறிந்திருக்கிறார்கள். கைகளை உயர்த்தி அல்லேலூயா. நான் உம்மை அறிந்திருக்கிறேன். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். நீர் என்னை அனுப்பினதை இவர்களும் என்ன செய்திருக்கிறார்கள்? அறிந்திருக்கிறார்கள். அப்போ இயேசு கிறிஸ்துவுக்கு அறிவு என்று சொல்லி வரும் பொழுது பிதாவை குறித்த தெளிவான அறிவு. ராமேன் சொல்லுவோம். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஒரு முறை கூட சொல்லுங்க அல்லேலூயா.
சரி, நீங்க புரியுங்க. இயேசு எந்த அளவிற்கு பிதாவை அறிந்திருந்தார் என்பதற்கு ஒரு சில உதாரணங்களை புரிகிற மாதிரி அஸ் யூஷுவல் நம்ம சாதா புரிகிற மாதிரியே சொல்றேன். இயேசு ஒரு முறை சொல்லுவார்ல, நீங்க இதுவரையிலும் என் நாமத்தில் பிதாவை இடத்தில் எதையும் கேட்கவில்லை. இதுவரையிலும் என் நாமத்தில் பிதாவினிடத்தில் எதையும் என்ன செய்யவில்லை? கேளுங்கள், கேளுங்கள். அப்பொழுது எத்தனை யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தில் இருக்கு இல்லைங்களாம்மா? அதுல தானே அது இருக்கு. நான் அந்த வசனத்தை இப்போ எனக்கு வார ஒரு நிமிஷம். அல்லேலூயா, சோத்திரம் சோத்திரம். அதுல வேற இருக்கு. இல்ல இல்ல, அவர் வசனத்தை, அந்த வசனத்தை ஒண்ணு பாருங்க மக்களே. 15 எத்தனை வசனம்? வர அல்ல, நான் சொல்லி வந்த வசனம் வேற மக்களே. பட் அதை ஒண்ணு வாசிங்க. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக. அவ்வளவுதான். சரி, ஆமென். எத்தனைமா? 14:10 மக்களே. வார ஒரு நிமிஷம். 14. கரெக்ட் கரெக்ட். வாசிங்க. என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். இல்ல, எப்படிமா கேடுங்க? 16. சவுண்டா சொல்லுங்கடே. அதுவும் சரிதாமடி. அண்ணா, நான் சொல்லி வந்த வசனம் வேற. நாம சொல்லி வந்த இதுவரையிலும் நீங்கள் என் நாமத்தில் எதையும் கேட்கவில்லை. இதுவரைக்கும் நீங்க என்ன செய்யல? கேட்கல. என் நாமத்தில் கேளுங்கள், அதை உங்களுக்கு அவர் என்ன செய்வார்? 16:23 மக்கா பார்ப்போம். இதுவும் அது அந்த கான்செப்ட்ல தானே வருது. நம்ம இல்ல, நான் சொல்லி வந்த இது என்ன மக்கள் எங்க இருக்கு? கரெக்ட், 24. யோவான் 16ஆம் அதிகாரம் பாருங்க. எல்லாரும் தேடுறோம்ல, எல்லாருக்கும் அறிவு வளரும். கர்த்தர் ஸ்தோத்திரம். யோவான் 16:24 படிங்க. இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை. நல்ல வசனம் மக்கள், என்ன அதை நோட் பண்ணிக்கிடுங்க. என்ன யோவான் 16:24. ஓகே, எக்ஸாம்பிள் இது. என்ன சரி, படிங்க. என் நாமத்தில் எதையும் கேட்கல, கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. இந்த இடத்துல பிதாவை குறித்து இயேசுவுக்கு இருந்த ஒரு அறிவை நான் பார்க்கிறேன். இப்போ இந்த இடத்துல நீங்க கவனிக்கணும். எல்லாரையும் பார்த்து சொல்லுகிறார், இதுவரைக்கும் என் பேர்ல இயேசு கேட்க சொன்னார், இயேசு கேட்க சொன்னார். நீங்க எதுவுமே என்ன செய்யல? கேட்கல. இனி நீங்க கேளுங்க, நான் சொன்னேன்னு கேளுங்க, அவர் தருவார். அப்படின்னா இதுல இயேசுவுக்கு பிதாவை குறித்த அறிவு வெளிப்படுது. என் நாமத்துல போய் கேட்டா பிதா கண்டிப்பா என்ன செய்வார்? இது எதை காண்பிக்கிறது? எதை காண்பிக்கிறது? பாருங்க, கொஞ்ச நாளைக்கு முன்ன, இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்ன, பொதுவாக டிசம்பர் மாசங்களில் 10ஆம் தேதிக்கு பிறகு வெளியே டேட் நான் மேக்சிமம் என்ன செய்ய மாட்டேன்? கொடுக்க மாட்டேன். அது 3ஆவது வாரத்தில் கொடுக்கவே மாட்டேன். ஒரு நாள் நம்ம சபையில் ஒரு சகோதரி ஊழியத்தில் தன்னை இணைத்து கொண்டு குடும்பமாய் கர்த்தருடைய ஊழியத்தில் எல்லா விதத்தில் செயல்படுகிற ஒரு சகோதரிக்கு பழக்கமான ஒரு சபை மக்கள், அவங்க சிஎஸ்ஐ சர்ச், அவங்க என்ன செய்தாங்க? இந்த சகோதரியை கூட்டிட்டு டேட்டு கேட்க வந்துட்டாங்க. கூட்டிட்டு வருகிறது யாரு? நம்ம சபையில் ஒரு பிள்ளை. அவங்களுக்கு தெரியும் 3ஆவது வாரம் வெளியே போகாது, சபையில தான் இருக்கும். ஆனா இவங்க பாருங்க, நேர்ல கேட்டு பார்ப்போம்னு இந்த பக்கி என்ன செய்திருச்சு? அவங்களெல்லாம் கிளப்பிருச்சு. அவங்க ஒரு கூட்டமா 2 கார் நிறைய 1-2 ஓகே வந்து நிக்கிறாங்க. எங்களுக்கு தந்துத்தான் ஆகணும்.
நான் முடியாது, நான் வராண்டால முன்னால இருந்துட்டு சொல்ல வாய்ப்பில்லை. உடனே இது என் பக்கத்தில் நின்று எப்படி கொடுங்கன்னு எங்க இருந்துகிட்டு சபைக்குள்ள ஏன் 3வது வாரம் முடியாதுன்னு. அப்ப நீங்க நல்லா கவனிங்க. இப்ப அவங்களுக்கு ஒரு அறிவு இருக்கு. நம்ம ஒரு வார்த்தை சொன்னா வாய்ப்பு இருக்கு. இது இவங்க நம்பிக்கை. அவங்களுக்கு என்ன நம்பிக்கை? இவங்க சொன்னா ஒருவேளை, ஏன்னா அவங்க சபையில் உள்ள பிள்ளைகள் இல்லையா, இவங்க சொன்னா அவங்க என்ன செய்வாங்க? இது அப்படியே மனசுல வச்சுட்டு இயேசுவுக்கு பிதாவாகிய தேவனிடத்தில் இருந்த அறிவு, எவ்வளவு கஷ்டங்கள் பாடுகள், ஒருவேளை வருந்து கேட்கிறவன் பாவியா இருக்கலாம், அநியாயம் செய்தவனா இருக்கலாம், அக்கிரமக்காரனா இருந்தாலும் சரி, நான் சொன்னேன்னு ஒரு வார்த்தை சொன்னா என் பிள்ளைகளுக்கு அவர் கண்டிப்பா உதவி செய்வார். இந்த அறிவு யாருக்கு இருந்துச்சு? அல்லேலூயா. அந்த கான்பிடன்ட் யாருக்கு இருக்குது? இயேசுவுக்கு. ஐயா நீ அநியாயக்காரன் தான், நீ நல்லவன் அல்ல. பைபிள் அதான் சொல்லுது, உங்களை போல நானும். அப்ப நம்மளை எந்த லிஸ்ட்ல தான் வச்சிருக்கார்? அதுக்கு மேல ஒண்ணும் இல்லை. நம்ம கிட்ட பொய் இருக்கு, அநீதி இருக்கு, பொய் சோர்வுக்கு பலகீனம் இருக்கு. ஆனா நம்ம யாருடைய ரெஃபரன்ஸ்ல போறோம்? நம்ம யாருடைய ரெஃபரன்ஸ்ல போறோம்? இயேசு சொன்னாரு 1/2 கிலோ புளி தருவியாளாம். அல்லேலூயா. இயேசு சொன்னாரு 1/2 கிலோ புளி தருவியலாம். இயேசு சொன்னாரு சமாதானம் தருவியலாம். இயேசு சொன்னாரு சந்தோஷம் தருவியலாம். இயேசு சொன்னாரு சுகம் தருவியலாம். இப்போ கேட்கவே நாரப்ப, ஆனா அவனை அனுப்பி இருக்கிறது தன் நேசகுமாரன். இப்ப என்ன செய்யது? நம்மளதான் சொல்லுது. கேட்கிறவன் யாரு? உங்களை சொல்ல, ஆனா நம்மளை சொன்னேன். கேட்கறது கையில தொட கொள்ளாதவன், ஆனா வந்து யாருடைய பேரில் கேட்கிறான்? உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். அல்லேலூயா, அல்லேலூயா. பிதாவாகிய தெய்வம் இயேசுவை நேசித்தது போல வேற யாரையும் என்ன செய்யல? இயேசு பிதாவை நேசித்தது போல யாரையும் நேசிக்கவில்லை. அவர்கள் 2 பேரும் அவ்வளவு பெட், அவ்வளவு ஒரு அன்பு, அவங்க 2 பேரும் அவ்வளவு பாசம். இப்ப இயேசுவின் நாமத்தில் போய் கேட்ட உடனே அநீதி, அக்கிரமம், பொய், பொல்லாப்பு நிறைந்த நம்ம எல்லாம் இந்த நன்மை அனுபவிக்க காரணம் என்ன தெரியுமா? இந்த இயேசுங்கிற ஒரு பெயர் நம்ம வாயில இருக்கிற ஒரே காரணத்தினாலதான். அல்லேலூயா. இப்போ அவருடைய இவர் சொல்லிட்டார், என் நாமத்தில் போய் கேள், இதுவரைக்கும் கேட்கல, இனி நீ கேள், எல்லாம் சரியாயிரும்னு. இப்ப நம்ம என்ன செய்யறோம்? யாரா இருந்தாலும் சரி, இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. நான் நினைக்கிறேன், நான் இப்போ கொஞ்சம் இமேஜினேஷனுக்குள்ள போறேன். ஒவ்வொரு முறை இப்ப நான் ஒன்றும் இல்லை, இவர் ரொம்ப சேட்டக்கார பையன், என்ன சொல்லுது நீங்க எல்லாம் நல்லவங்க, நான் என்ன சொல்லுதேன், நான் ரொம்ப சேட்டக்கார பையன். நம்ம இப்ப ஆண்டவர்கிட்ட போய் நான் டைரக்டா போய் ஆண்டவர்கிட்ட உதவி கேட்க முடியாது, அதற்கு தகுதி என்னிடத்தில் இல்லை. ஆனா நான் ஆண்டவர்கிட்ட இயேசுவின் நாமத்தில் போய் கேட்கிறேன், இயேசுவின் நாமத்தில் போய் கேட்கிறேன். இயேசுவின் நாமத்தில் அவர் சொல்லிட்டு போனார். அவர் கேட்க சொன்னா கேட்டா நீர் என்ன செய்வீராம்? தருவீராம்னு சொல்லிட்டு போயிருக்கார். அதனால தயவு செய்து எனக்கு இது தரணும் அப்படின்னு கேட்ட உடனே பிதாவாகிய தேவனுக்கு அவர் என்ன பார்ப்பார்? பார்க்கும் பொழுது சொல்ல, இந்த பயலுக்கான்னு கேட்பார். உடனே யார திரும்பி பார்ப்பார்? இவர் தான் பக்கத்துல இருக்காரு. எல்லாம் ஒன்னால எப்படி அவங்களுக்குள்ள எல்லாம் இந்த பய கேட்கிறா. உடனே அவர் சொல்வார், அவங்களுக்கு 2 பேருக்குள்ள என்ன நினைச்சுக்கணும், அவருக்கு கொடுமன்னு. அல்லேலூயா. என் வாழ்க்கையில நன்மைகள் வருகிற ஒவ்வொரு நிமிஷமும் நான் தகுதியாய் இருப்பதனால் அல்ல, எனக்காக ஒருவர் பரிந்து பேசுகிற ஒருவர் எனக்காக இருக்கிறபடியினால் நான் அனுபவிக்கிற ஒவ்வொரு நன்மைகளும் அவருடைய தயை. அல்லேலூயா, ஆமென். என் நாமத்தில் கேட்டா இயேசு தருவார் என்று, பிதா தருவார் என்று இயேசு என்ன செய்திருந்தார்? அல்லேலூயா. இது புரிஞ்சிட்டீங்களா?
அதனாலதான் ஆண்டவருக்கு தெரியும், நீங்க பிதாட்ட கேட்டு வாங்கிக்கிடுங்கன்னு அவர் பெய்யிருந்தா நம்ம சாகிறது வரைக்கும் ஒரு முட்டு பின் வரைக்கும் வாங்க மாட்டோம்னு அவருக்கு தெரியும். அதனால அவர் அழகா அவர் ரெஃபரன்ஸை வச்சுட்டு போனார். என் நாமத்தில் கேளுங்க, என் நாமத்தில் சொல்லுங்க இயேசு. சத்தமா இயேசு சொல்லுங்க இயேசு. அப்ப இயேசு பிதாவை அறிந்திருந்தார். என் பேரை சொன்னா என்னவும் கொடுப்பார். என் பேரை சொன்னா இது யாருக்கு கான்பிடன்ட் இருந்துச்சு? இயேசுவுக்கு பிதாவை குறித்த அறிவு. இன்னொரு வார்த்தை சொல்றேனே, இயேசு பூமிக்கு வரும் பொழுது சோத்திரம் சும்மா வந்தாரா மகிமையோடு வந்தாரா? சொல்லுங்க, சும்மா வந்தாரா மகிமையோடு வந்தாரா? பூமியில வரும் பொழுது அவர் எப்படி வந்தாராம்? மகிமையோடு வந்திருக்கார். பாருங்க, யோவான் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். யோவான் 17:22. நேரம் போச்சு. நாம் ஒன்றாய் இருக்கிறது போல அவர்களும் ஒன்றாய் இருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை. அப்படியே விட்டுக்க. இப்ப கவனிக்கணும், நீர் எனக்கு தந்த, எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லுங்க, நீர் எனக்கு தந்த. அல்லேலூயா. அப்ப வரும்பொழுது எதோட தான் வந்திருக்கார்? வரும்பொழுது பிதாவாகிய தெய்வம் இயேசுவை பூமிக்கு அனுப்பிய பொழுது ஒரு சாதாரணமான ஒருவராக அனுப்பவில்லை, மகிமையை கொடுத்து மகிமையான ஒருவராக என்ன செய்கிறார்? அனுப்பிட்டார். வந்தவர் போகும் பொழுது அதை தான் கொண்டு போகல, நம்ம கையில தந்துட்டு போயிட்டார். அல்லேலூயா. அது நமக்குரிய மகிமையா அவருக்குரிய மகிமையா? இயேசுவுக்குரிய மகிமை. அவரு தனக்குரிய மகிமையை, கிளாஸை பூட்டிக்கம்மா, தமக்குரிய மகிமையை நமக்கு கொடுத்து விட்டு அவர் என்ன சொல்லுகிறார்? என்னை இன்னும் மகிமைப்படுத்தும்னு ஜெபம் பண்ணுதார். நான் சொல்லட்டுமா, உங்க பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு விடுறீங்க, உங்க பிள்ளைக்கு ஒரு புது பேனா வாங்கி கொடுத்திருக்கிறீங்கன்னு அர்த்தம். உங்க கூட படிக்கிற உங்க பிள்ளைக்கு கூட படிக்கிற ஒரு ஏழை பிள்ளைக்கு பேனா ரொம்ப நாளா இல்லை. உங்க பிள்ளைக்கு அந்த பிள்ளை மேல பாசம். உடனே இந்த பிள்ளை சொல்லுது, நானு எங்க அம்மா புதுசு ஒரு பேனா வாங்கி கொடுத்தாக, ஒண்ணு பண்ணு, நான் இதை அம்மாட்ட நான் சொல்லிக்கிறேன், நான் வேற அம்மாட்ட சொல்லி வாங்கிக்கிறேன், நீ இதை நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி தன்னிடத்தில் இருந்த ஒன்றை யார்கிட்ட கொடுத்துட்டார்? அந்த ஏழைக்கு கொடுத்துட்டு இந்த குழந்தை வீட்டுக்கு போகுது. வீட்டுல போய் சொல்லுது, அம்மா நீங்க நேத்துக்கு எனக்கு ஒரு பேனா வாங்கி கொடுத்தீங்க, அது நல்ல ஒரு பேனா, ஆனா என் பள்ளிக்கூடத்துல ஒரு ஏழை பிள்ளைய பார்த்தேன், கஷ்டப்படுகிற பிள்ளைய பார்த்தேன், கைவிடப்பட்ட ஒரு பிள்ளைய பார்த்தேன், அந்த பிள்ளைக்கு அப்பா அம்மா யாருமே கிடையாது, எனக்கு பாவமா இருந்துச்சு, அவ கையில பேனாவே இல்லம்மா, நீங்க வாங்கி கொடுத்தீங்கல்ல, அதை அவளுக்கு கொடுத்துட்டேம்மா, அவ வச்சிருக்கட்டும். இப்ப பிள்ளைக்கு கையில பேனா இல்ல, ஆனா அந்த பிள்ளை யார் வச்சிருக்கா? அந்த பேனாவை யார் வச்சிருக்கா? ஒரு ஏழை கைவிடப்பட்ட ஒருவன் வச்சிருக்கிறா. இப்போ பிள்ளை கொடுத்ததை இழந்துட்டு யார் முன்னாடி நிக்குது? அம்மா முன்னாடி, அப்பா முன்னாடி நிக்கு. ரைட். நீங்க அந்த அம்மாவா இருந்தா என்ன சொல்லுவீங்க? ஹலோ, நீங்க அந்த அம்மாவா இல்லைன்னா அப்பாவா இருந்தா என்ன சொல்லுவீங்க? அறிவு கெட்டவளே, நீ எல்லாம் ஒரு மனுஷியா? அந்த 15 ரூபா பெண்ணுக்கு நான் என்ன பாடுபட்டு இருக்கேன், நாளைக்கு வாங்கிட்டு வரணும் அப்படி சொல்லுவீங்களா? அந்த பிள்ளைக்கு தெரியும், எங்க அம்மா இதை புரிஞ்சுக்கணும், எங்க அப்பா என்ன புரிஞ்சுக்கணும், எங்க அம்மா என்ன திட்டாது, எங்க அப்பா என்ன திட்டாதுன்னு பிள்ளைக்கு கான்பிடன்ட் இருந்தா தைரியமா அந்த குழந்தை எடுத்து கொடுத்துட்டு வரும். ஏன்? எங்க அம்மா மற்றவர்களின் கஷ்டத்தை என்ன செய்வாங்க? புரியுதா இல்லையா? இப்போ ஒரு குழந்தை எடுத்து கொடுக்குதுன்னா அந்த குழந்தை தன் தாயை, அந்த குழந்தை தன் தகப்பனை சரியாக என்ன செய்திருக்கிறது? புரிந்திருக்கிறது என்ற அர்த்தம். இப்ப அப்படி இயேசு கிட்ட வாங்க, வரும் பொழுது மகிமையோடு கொண்டு வருகிறார். நம்மளை எல்லாம் பார்க்கும் பொழுது நம்ம எல்லாம் அலங்கோலமா கிடந்தோம் இல்லையோ? நீங்க பார்த்தா நோ பாஸ்டர் பெண் சட்டை இருக்குன்னு, அதல்ல, அது வேற.
அலங்கோலமா கிடந்தோம். உடனே இவர் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? தன்னுடைய மகிமையை எடுத்து நமக்கு உடுத்தி விட்டு, தன்னுடைய மகிமையை நமக்கு கொடுத்து நமக்கு உடுத்தி விட்டு, அவர் கோர சிலுவையிலே அவமான சின்னமாய் தொங்கினார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ பிதாவை குறித்து, இப்ப பிதா இயேசுவை பார்த்து கோபப்படணுமா இல்லையா? கோபப்படணுமா இல்லையா? அப்ப இயேசுவுக்கு பிதாவை குறித்து ஒரு அறிவு இருந்திருக்கு. நான் இவர்களுக்காய் கொடுத்ததில் இயேசு ஒரு நாளும் பிதா என்னை தோத்திர தள்ளவே மாட்டார். இது பிதாவை குறித்து இயேசுவுக்கு இருந்த, கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. என் அன்பு பிள்ளைகளுக்கு சொல்றேன், ஆண்டவர் உங்களுக்கு ஒன்றை தந்து, நீங்க புரிஞ்சுக்கிடணும், ஆண்டவர் ஒன்றை உங்களுக்கு தந்து நீங்கள் அதை இன்னொருவன் வாழ்ந்திருக்க செய்வீர்களே ஆனால், கண்டிப்பா சொல்லுகிறேன், இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிதா நம்மையும் ஏற்றுக்கொள்ளுவார். பல மடங்காய் அவர் உனக்கு தருவார். அதுதான் பைபிள் சொல்லுது, ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். கைகளை உயர்த்தி வர அல்லேலூயா. உண்மையிலே சொல்றேன், இப்போ நீங்க ரொம்ப கடுகடுன்னு பேசுற ஒருத்தரா இருந்தா அந்த பிள்ளை மற்றவங்களுக்கு கொடுக்குமா? கண்டிப்பா கொடுக்காது. அப்போ உங்க பிள்ளை உங்களை சரியா அறிஞ்சிருக்கும். எங்க அப்பாவா, எங்க அப்பாவா, எங்க அப்பா அதெல்லாம் ஒண்ணு சொல்லாது, உதவி செய்தா சந்தோஷப்படும். எங்க அம்மா உதவி செய்தா சந்தோஷப்படும், அவங்களுக்கு உதவி செய்தா எங்க அப்பா சந்தோஷப்படும். அதனால நம்ம கொடுத்துட்டு அப்பாட்ட போய் சொல்லிக்கலாம், அப்பா அப்படி வழியில கொஞ்சம் பேரை பார்த்தேன், அப்படி 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 அரைங்குறையமா நடந்தாங்க, என் மகிமையை நான் கொடுத்துட்டேன், இது அப்பா அவங்க கையில இருக்கு, நீங்க என்ன செய்யுங்க சொல்லுங்க. நீங்க என்ன சொல்லுங்க, நீங்க என்ன? அல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்துவுக்கு பிதாவை குறித்த சரியான, அல்லேலூயா, அவர் எனக்கு தந்ததை நான் இவங்களுக்கு கொடுத்தாலும் அவர் கோபப்படமாட்டார். மற்றவர்களுக்கு உதவி செய்வது அவருக்கு பிடிக்கும் என்ற அறிவு. இதை நான் சொன்னது சரியா தப்பா? புரியுதா உங்களுக்கு? கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா, அல்லேலூயா. உண்மையில சொல்றேன், இயேசு அதானே சொன்னார், நான் அறிந்தது போல இந்த பூமியில எவனும் அறியலைன்னார். 24ஆம் வசனத்தை படிங்க, 17:24. பிதாவே, உலக தோற்றத்துக்கு முன், உலக தோற்றங்களுக்கு முன் நீர் என்னில் அன்பாய் இருந்தபடியினால், நீர் என்னில் அன்பாய் இருந்தபடியால், நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமையை நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படியாக நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னுடனே கூட இருக்க விரும்புகிறேன். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. இதெல்லாம் மேட்டர், இதெல்லாம் மேட்டர். இப்போ நம்ம, இப்ப நானும் ஒண்ணு சொல்லட்டா, உங்க கூட படிக்கிற பிள்ளைகளை வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும், வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும், உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும். வாங்கன்னு சொல்லிட்டு அம்மாட்ட பெர்மிஷன் கேட்பீங்களா? பெர்மிஷன் கேட்டுட்டு வாங்க எம்பியலா? இங்க இருக்கிறது பார்த்தா எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. அதாவது உங்க கூட வேலை பார்க்கிற அல்லது படிக்கிறவங்களை எங்க வீட்டுக்கு வாங்க, நீங்க எல்லாரும் எங்க வீட்டுக்கு வாங்கன்னு நான் கூப்பிடுறேன். ஒன்னும் வேண்டாம், ஒன்னும் வேண்டாம், பாஸ்டமா இருக்கு, பாஸ்டமா இருக்கு, நீங்க எல்லாரும் வாருங்க, ஒரு கிளாஸ் தண்ணி குடிச்சிட்டு தான் போகணும்னு நான் உங்களை கூட்டிட்டு போயிட்டு, எம்மா இவங்க எல்லாம் வந்திருக்காங்க தண்ணி போட்டு கொடுன்னு கேட்பனா, இல்ல அவங்கள கூட்டிட்டு வரட்டான்னு கேட்டுக்கிட்டு நான் வான்னு கூப்பிடுவேனா? எது ஒழுங்கு? அதுதானே ஒழுங்கு, அதுதானே ஒழுங்கு. உங்க பிள்ளைகளை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறீங்க, அப்போ என்ன செய்வீங்க? அம்மா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என் வீட்டுக்கு வர்றதுக்கு ஆசைப்படுறாங்க, ஒரு நாள் கூட்டிட்டு யார்கிட்ட கேட்கிறோம்? அம்மாட்ட. உடனே இது முதல் பிரதமர், இப்ப பிரைம் மினிஸ்டர்கிட்ட போயாச்சு, சீஃப் மினிஸ்டர்கிட்ட போயாச்சு, இது யார்கிட்ட போகும்? பிரைம் மினிஸ்டர்கிட்ட நைட்டு தான் போகும், அவர் சாயங்காலம் தான் வருவார் வேலைக்கு போயிட்டு. உடனே அம்மா இதை எடுத்துட்டு போய் கேட்கும், இப்படி கேட்கிறா. உடனே அவர் சொல்லுவார், அவர் கொஞ்சம் பேசாதா பேசுவார், நம்ம பிரைம் மினிஸ்டர் ஆக்கும். உடனே என்ன செய்தாச்சு, அப்ப பெர்மிஷன் கிராண்டட். உடனே மறுநாள் காலையில பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது அம்மா சொல்லி விடுதி, அம்மாட்ட கேட்டு அப்பாவுக்கு பிரச்சனை இல்லை, நாளைக்கு ஒரு நாள் சொல்லு, அப்பாவை நிக்கிற ஒரு நாளா பார்த்து பிள்ளைகளை என்ன செய்துட்டு வா. இதுதானே ஒழுங்கு, இப்படித்தானே நீங்க சொல்லி செய்விய. ஆனா இயேசுவுக்கு தன் பிதாவின் மேல அவ்வளவு அறிவு இருந்தது, அவ்வளவு அறிவு இருந்தது.
சரி, யோவான் 17ஆம் அதிகாரம் 24 தானே இப்ப படிச்சோம். இங்க அவர் என்ன கேட்கிறார்? நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமையை. எல்லாரும் சேர்ந்து படிங்க, உறக்கம் வந்துடும். ஆமென். நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படியாக நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னுடனே கூட இருக்கும்படி. இது எத்தனாம் அதிகாரத்துல பெர்மிஷன் தானே கேட்கிறார்? என் கூட படிக்கிற எல்லாரையும் நான் வீட்டுக்கு கூட்டிட்டு வரலாம்னு நினைக்கிறேன், எப்படி உமக்கு ஐடியா இருக்கான்னு கேட்கிறார். எத்தனாம் அதிகாரத்துல? என் கூட 33.5 வருஷங்கள் என் கூட வாழ்ந்த கொஞ்சம் பேர் இருக்காங்க ஐயா. 33.5 வருடங்கள் என் கூட வாழ்ந்த கொஞ்சம் பேர் இருக்காங்க. 3.5 வருடங்கள் என்னோட ராத்திரி பகலாய் ஊழியம் செய்த சில பிள்ளைகள் இருக்கிறாங்க. அநேகர் என்னை வருத்த பொழுது என்னை ஏற்றுக்கொண்ட சில பிள்ளைகள் இருக்காங்க. அவங்க என் வீட்டுக்கு என்னோட வாழ வரணும்னு ஆசைப்படுறாங்க. நீர் சம்மதமானு கேட்கிறார், நீர் பெர்மிஷன் கேட்கிறார். எத்தனாம் அதிகாரத்துல? 17ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துல. ஆனா 14ஆம் அதிகாரத்திலேயே இவங்கள்ட்ட பேசிட்டார், நான் போறேன், நான் வருவேன், நான் வந்து உங்களை என்னிடமாய். பெர்மிஷன் வாங்கிறதுக்கு முன்னாடி 17ஆம் வசனத்துல பெர்மிஷன். ஆனா 14ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்தில் நீங்களும் இருக்கும்படி. அல்லேலூயா. நான் வந்து உங்களை கூட்டிட்டு போவேன்னு சொல்லிட்டு தான் பெர்மிஷனே கேட்கிறேன். அப்ப நான் நினைக்கிறேன், நான் இப்படி நினைக்கிறேன், தன் பிதாவை குறித்த சரியான அறிவு யாருக்கு இருந்தது? அல்லேலூயா. கூட்டிட்டு போனா வெளியே விட மாட்டார், கூட்டிட்டு போனா வெளியே விட மாட்டார், ஒன்னும் கொடுக்காம விட மாட்டார், வீட்டுல ஏத்தாம விட மாட்டார். கூட்டிட்டு போனா கண்டிப்பா அவர் உதவி செய்வார். என்னுடைய தகப்பன் என்னை ஏற்றுக்கொண்டது போல என்னை விசுவாசிக்கிறவர்களையும் ஏற்றுக்கொள்ளுவார் என்று இயேசு கிறிஸ்துவுக்கு இருந்த அறிவு. அல்லேலூயா. அதுவும் இல்ல, அது நான் பரவ சொல்லுவேன். அவர் சொல்லுதாரு, எனக்கு அதை இப்படி சொல்லுறேனே. அவர் இயேசுக்கு சிநேகிதர்கள் தானே அப்போஸ்தலர்கள். இயேசுவுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸை பார்த்து சொல்லல, எங்க வீடு ரொம்ப பெருசு. எப்படி 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 என் வீட்டில் அநேக அப்படின்னா என்ன? எங்க வீடு ரொம்ப பெருசு, நான் ஒரு நாள் கூட்டிட்டு போவேன்னு. அது அப்படியே படிங்க பைபிளை எடுத்து, உனக்கு சிரிப்பா வரும். அல்லேலூயா. எங்க அப்பாவுக்கு வீடு ரொம்ப பெருசு, உன்னை நான் ஒரு நாள் கூட்டிட்டு போவேன், நான் வருவேன், என்ன உன்னை கூட்டிட்டு போவேன்னு சொல்லிட்டு 17ஆவது அதிகாரத்தில் சொல்றார், அவர்கள் வரணும், எனக்கு உதவி செய்வீங்களான்னு கேட்கிறார். அப்ப தகப்பனை குறித்த ஒரு அறிவு யாருக்கு இருந்துச்சு? இன்றைக்கு ராத்திரி சொல்றேன், இந்த உலகத்தில் எவன் ஒருவன் ஆண்டவரை சரியாய் அறிவானோ அவனது வாழ்க்கையின் ஒவ்வொரு வினாடிகளும் மகிமை பொருந்தினவைகள்.